கணேச சரணோ சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்கள் பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டு நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது வார பலன்கள். நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் 2026 எப்படி இருக்க போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அதற்கு தனித்தனி பதிவுகளாகவே நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் நடக்க போறது 2026க்கு நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம பார்க்க போவது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடரின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த வாரம் என்னென்ன விசேஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது இப்போ கார்த்திகை மாசம் நடந்துட்டு இருக்கு. 2ஆம் தேதி பரணி தீபம், 3ஆம் தேதி அண்ணாமலையார் தீபம். அதையெல்லாம் நம்ம கொண்டாடணும். அது தெய்வங்களுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, கார்த்திகை மாசம் முழுவதுமே வீட்டு வாசல்ல 2 தீபங்கள் ஏற்றி வைக்கிறோம். ஏற்றினேன் நல்விளக்கு இந்த குடிவிளங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, திருவிளக்கு சோஸ்திரத்துல. விளக்கேற்றி வச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்கு? ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அட்டமத்துல உட்கார்ந்து இருக்கார், செவ்வாயோட சேர்ந்து இருக்கார். சில பேர் நம்மள்ட்ட நல்ல பழகுவான், நல்ல பழகுவார்கள். ஆனா நமக்கு வேணும்னே நம்ம கூடையே இருந்துக்கிட்டு குழி பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட சிலர் இந்த வாரம் உங்கள் அருகில் இருப்பார்கள். ரொம்ப நல்லவங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், முதுகலை குத்த தயாரா இருப்பாங்க. நம்ம சுதானமா பழகிக்கணும் எல்லாத்தையும் இந்த வாரம். 2வது விஷயம், இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சில குடும்பங்கள்ல கல்யாணத்துக்கு வரன் ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதகம் பொருந்த வராது. பொண்ணும் பையனும் ஜாதகம் பொருந்தி வந்தா பொண்ணும் பையனும் சேட் பண்ணிக்கிறாங்க, சரியா வரமாட்டேங்குது. இப்போ திருமணம்ங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா போயிட்டு இருக்கு சொசைட்டியில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மேஷராசிக்காரர்கள் குடும்பத்துல சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் இந்த வாரம் கிடைக்கிறது. அதனால நல்ல முறையில கல்யாண செய்தி ஒன்று தேடி வரப்போகிறது. அதே நேரத்தில் அஷ்டமத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி சேர்ந்திருக்கிறாங்க. சிலருக்கு என்ன கேட்டீங்கன்னா, பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுகிற போது உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கணும். அதே பைக் ரேஸ் வச்சுக்கிறது, சட்டப்பூர்வம் இல்லாத விஷயங்களா இருந்தால் எதையும் செய்யாதீங்க. உங்க வீட்லேயும் சரி வெளியெடுத்தும் சரி மின்சார விஷயங்கள், நெருப்பு விஷயங்கள், இதுலெல்லாம் உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான். அதே நேரத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நியூ ஜாப் ட்ரை பண்ணுவீங்க. அந்த ஜாப் கிடைக்கும் இந்த வாரம். செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருடைய கேள்வி குழந்தை பாக்கியம் கிடைக்குமாங்கிறது இருக்கு. செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய ஒரு நபர், அவரால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அவர் புதுசா பார்ட்னரா சேரலாம், இல்ல புதிய கான்டாக்ட் கிடைச்சிருக்கலாம் உங்களுக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப அற்புதமான வாரம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ரொம்ப ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு குரூப் ஸ்டடியில நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த வாரம்.
எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப அற்புதமான வாரம். சந்திர பகவான் என்ன பண்றார், நம்ம ராசிக்கு லாபத்துல தான் இந்த வாரம் பயணத்தை துவங்குறார். நம்ம ராசிக்கு தனஸ்தானம் வரைக்கும் அவர் போறார். சோ வெற்றி மீது வெற்றிகளை நம்ம கொண்டு வந்து கொடுப்பார். குறிப்பா நம்முடைய பயணங்கள் எந்த நோக்கத்துக்காக பயணம் செய்யறோமோ அந்த பயணங்கள் வெற்றிகரமா இருக்கும். நம்முடைய பினான்சியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஒருத்தர் கடன் கேட்டிருப்போம், கடன் கிடைக்கும். ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட நம்முடைய முயற்சிகள், நமக்கு தேவையான பண வசதிகள் அதெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்துக்கு ஒரு ஓடி எதிர்பார்க்குறீங்க, சாங்ஷன் ஆகும். உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அப்படின்னு நீங்க சில காரியங்கள் செய்வீங்க. அவங்களுடைய கல்யாணம், அவங்க வேலை, அவங்க லைஃப் முன்னேற்றம், அவங்க படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவ் எண்டில் இந்த வாரம் இருக்க போறது. எல்லாமே கரெக்டுங்க. ஆனா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல இருக்கும், சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். இந்த சந்திர பகவான் சனியோடு சேர்ந்து உட்கார்றார். அந்த நேரம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, இந்த வாரம் உங்க அம்மாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்களை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க, ஏதாவது ரிப்பேர் வைக்கும். எனதருமை மிதுன ராசி என்பர்களே, ஜூபிட்டருடைய பொசிஷன் ரொம்ப நல்லா உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஜூபிட்டர் இப்ப எங்க இருக்காருன்னா, நம்முடைய செகண்ட் பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்காரு. இனிக்க பேசுவீங்க இந்த வாரம், ரொம்ப சந்தோஷமா பேசுவீங்க, ரொம்ப ஸ்மைலி ஃபேஸ், ஸ்மைலிங் இருக்கும் உங்கள்கிட்ட. நண்பர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. அதாவது எந்த இடத்துல ஒரு இனிமையா, ஒரு ஜாலியா, ஒரு சந்தோஷமா பேசுறவங்க இருக்காங்களோ அவங்களை தேடித்தானே எல்லாரும் வருவாங்க. அந்த மாதிரி உங்களை நோக்கி பிறர் ஈர்க்கப்படுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வருவாங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சுபகாரியம் நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணணும். உதாரணமா உங்க பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், அது சம்பந்தப்பட்ட வேலைகளை வேகப்படுத்துவீங்க. இது நாள் வரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ காரணத்தினால ஒரு மன அழுத்தம், ஒரு தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஜோசியர்கிட்ட போனேன், அவர் இன்னும் குருபலன் வரலைன்னு சொல்றாரு, இல்ல நான் நினைக்கிறாப்புல ஜாதகங்கள் அமையல, இப்படி எல்லாம் இருந்த ஸ்டேஜ்ல இப்ப திடீர்னு ஏதோ ஒரு வேகம் அதுல வரும். கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிடணும், நல்ல இடமா பார்த்து முடிக்கணும், நம்ம மகனுக்கு ஏற்ற இடம், நம்ம மகளுக்கு ஏற்ற இடம், சிறப்பான இடமா முடிக்கணும் அப்படின்னு வேகப்படுத்துவீங்க. கணவன் மனைவி அமர்ந்து பேசுவீங்க. வேலையின் மூலமான வருமானமும் பெருகும். நீங்க ஒரு ப்ரொஃபஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல வரக்கூடிய வருமானம் பத்தல அப்படின்னு உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப என்னன்னா, நல்ல வருமானம் வர துவங்கும். அது ஒரு நிம்மதியே உங்களுக்கு கொடுக்கும். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மனோ தைரியம் கூடும். 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் ராசிநாதனும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய யோகம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளினால் நீங்கள் பிரபலமாவீர்கள். ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்திருக்கீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆகும். இப்போ கிளையன்ஸ் பேஸ் கூடும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா, நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் இப்ப கிடைக்கும். அரசு வழி உதவிகள் கிடைக்கும். மருத்துவர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு அழகா திட்டமிட்டு ஒரு கிளினிக் தொடங்குறது, நல்ல ஹாஸ்பிட்டல் ஒண்ணுல வேலைக்கு சேரறது, இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் இந்த காமர்ஸ் படித்தவர்கள், டாக்ஸ் சம்பந்தமா படித்தவங்க அப்படிலாம் தனியா நீங்களே ஒரு கன்சல்டன்சி ஒன்று ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நல்ல பீரியடுங்க.
மிதுன ராசிக்கு நல்ல பீரியடுங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கூடி வரும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ரொம்ப சந்தோஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவீங்க. எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த 3 டிராவல் இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்க பாக்கியஸ்தானத்தில் ஆரம்பிச்சு அந்த 3 டிராவல் பண்றாரு. அவ என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலை சம்பந்தமான ஒரு முயற்சி ஒண்ணு இந்த வாரம் நிச்சயம் நம்ம பண்ணுவோம், அது சக்சஸ் ஆகும். திருமணம் சம்பந்தமான ஒரு சில மன அழுத்தங்கள் சில கடகராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நினைச்சபடி திருமண வாழ்க்கை இல்லையேனே பல கடகராசிக்காரர்களுக்கு தோணும். அதுக்கு என்ன காரணம்னா, கடகத்துலதான் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். ஸோ கணவன் மேல ஈஸியா திருப்தி வர மாட்டேங்குது. சுக்கிரன் பாதகாதிபதியா இருக்காரு, அதனால கடகராசிக்காரங்களுக்கு மனைவி மேலேயும் ஒரு திருப்தி வர மாட்டேங்குது. இது பொதுவான ஒரு அமைப்பு தான். அப்ப கடகராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும். ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவது அப்படிங்கிறது, ஒரு வழிபாடு செய்வதுங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அது மாதிரி வயலூர் முருகனை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வச்சிருக்கும். இந்த வாரம் எப்படின்னா, ஒரு செகண்ட் மேரேஜுக்கு சில பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய பிளானட்டும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு நீங்க செய்யற தொழில் இந்த வாரம் நல்ல வருமானத்தை கொடுக்க போகுது. புதிய முயற்சிகள் எடுக்க போறீங்க, புதிய ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது, புதிய திட்டங்கள் வகுப்பீங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், ஃபைனல் இயர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஃபைனல் போறவங்க நல்ல நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். வீட்டை ரொம்ப அழகுபடுத்துவீங்க. ரொம்ப நாளா ஒரு கணக்கு பண்ணிருப்பீங்க, வீட்டுக்கு ஒரு சோஃபா செட் வாங்கி போட்டா எப்படி இருக்கும், ஒரு கார் வாங்கினா என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் இந்த வாரம் நீங்க நிறைவேற்றிக்கிட முடியும். முதல்ல திட்டமிடுவீங்க ஃபேமிலியோட சேர்ந்து உட்கார்ந்து. அண்ணாமலையாரை தரிசனம் செய்வது நல்லது. 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹரஹர சிவனே அண்ணாமலையேன்னு சொல்லி அண்ணாமலையாரை வழிபாடு செய்யணும். அண்ணாமலையார் வழிபாடுங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அது படிப்பா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரும்னு கிரகநிலைகள் காட்டுறது. சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய துணை என்னன்னு கேட்டீங்கன்னா, கேது பகவானுடைய துணை. கேது பகவான் ஞானமே வடிவானவன், ஞான காரகன்னே பேர். நீங்க ஒரு லாயரா இப்போ இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்க நிறைய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்க ஒரு ஆன்மீகவாதியா இருக்கீங்கன்னா ஒரு நல்ல பெயரும் புகழும் இப்போ கிடைக்கும். உங்க ஜாதகத்திலேயே உங்க ராசியில சிம்மத்துல வக்ர கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ அது மிகுந்த நன்மையை செய்யும். குழந்தை பிறக்கலங்க அப்படின்னு சொல்றீங்க, உங்க ஜாதகத்துல இப்ப குரு வக்கரமா இருக்காரு, இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். பினான்சியல் பொசிஷன் சரியில்லைங்கிறீங்க, நல்ல பண வரவு வரும். அந்த மாதிரி என்ன கிரகம் இருக்கோ அது பொறுத்து. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்க பிசினஸுக்கு நிறைய கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்க நல்லா விரிவுபடுத்துவீங்க. இன்ஸ்டால உங்க ஃபாலோயர்ஸ் பெருகுவாங்க. சமூக வலைத்தளத்தில் உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய இப்போ வருவாங்க. ஆனா உங்களுக்கு இப்ப என்ன ஆகும்னா, நடந்த சம்பவங்கள் சில மீண்டும் நடக்கும். ஒரு வேலையில ஒரு பாதிப்பு வந்திருக்கும் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி, அது கொஞ்சம் இப்ப நிவர்த்தி ஆயிருச்சு அப்படிங்கிற நினைச்சுட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு ப்ராப்ளம் சிலருக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நடந்து முடிந்த ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ நடந்துச்சுங்க, பைக்ல போனீங்க, யார்த்தையும் மோதிட்டீங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு ப்ராப்ளம் இருந்தது, சால்வ் ஆயிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை இப்ப திரும்ப வரும். இந்த மாதிரி
நடந்து முடிந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச விஷயம் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேற அழகா வீடு வாங்க முடியும், அடுக்குமாடி குடியிருப்பு வீடு வாங்குறது, ஒரு லேண்ட் வாங்குறது, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது, சுப விஷயங்களில் கலந்து கொள்வது, எஜுகேஷன் வைஸ் நல்ல சாதிக்கக்கூடிய யோகம், பாடங்கள் புரியவும், கலைத்துறையில ரொம்ப ஒரு லாபம் இருக்கும், கலைத்துறை சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெற்றிகரமாக அமையும், சினி சான்ஸ் நல்லா கிடைக்கும், நாடக வாய்ப்புகள் கிடைக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ நல்ல வாரம் நம்ம எடுத்துக்கலாம். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க ஒரு யோகமான வாரம் அப்படின்னு நம்ம எப்படி எடுக்கலாம்னா, நமக்கு பெரிய யோகத்தை தரக்கூடியவன் சுக்கிர பகவான். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே எதோ புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, தன்னுடைய மனைவியை நேசிக்கணும், தன்னுடைய கணவனை நேசிக்கணும். லைஃப் பார்ட்னரை நேசிப்பது, கலைகளை நேசிப்பது, இதெல்லாம் இவர்களுக்கு பெரிய யோகத்தை தரும். ஏன் மனைவியை நேசிப்பது ஒரு நன்மையை தரும் நான் சொல்றேன்னா, நீங்க நேசிச்சு பாருங்களேன், பொருளாதார வளர்ச்சி எல்லாம் வரும். நல்ல ஒரு உத்தியோகத்துல திருமணத்திற்கு பிறகு வேலையில முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, கன்னிராசிக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஒரு பாக்கியாதிபதி சுக்கிரன். மனைவி வந்த வேலை வாழ்க்கை நல்லா அமைச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் இந்த கிரக அமைப்பு தான் காரணம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் என்ன பண்ணாரு, புதனோட சேர்ந்திருக்கிறாரு, நல்ல தனலாபம் தருவார். கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவரை பகைச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியே செவ்வாய் தான். கொஞ்சம் பகைச்சிட்டீங்க, கல்யாணம் ஆன புதுசுல ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லா கண்டினியூ ஆயிடும். உங்க லைஃப் பார்ட்னர் கண்டாலே ஒரு எரிச்சல், கோபம் அது வரதெல்லாம் அமைஞ்சிரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கொண்டு போகணும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஒரு ரைட்டரா இருக்கீங்க, ஒரு ஓவியரா இருக்கீங்க, உங்களுடைய விஷயங்களை எல்லாம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு வரும், மேடை வாய்ப்புகள் வரும், ரெகக்னைசேஷன் கிடைக்கும். எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை கல்யாண பேச்சுவார்த்தையை நடக்க வச்சிரும். மதனகோபால யோகம் அது ராசிக்கு 2ஆம் இடத்துல. 2வது அது தர்ம கர்மாதிபதி யோகம் வேற. ஸோ திடீர்னு திருமண விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்தில் இப்போ வருது. குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் எண்ணிக்கை கூடக்கூடிய யோகம் கூடி வருது. ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆக போது, உங்களுக்கு இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகும் தெரியுது. வியாபார ரீதியாக உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற போது, எல்லாமே நல்லா இருக்கு. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசீகரம், ஒரு நேர்மை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். அவ்வளவு ஈஸியா இவங்க தப்பு பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு உலகம் இவர்களை நம்பக்கூடிய தன்மை, நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் துளாராசிக்கு. துளாராசிக்காரங்களுக்கு பிளானட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் புதன் இதெல்லாம் ரொம்ப நன்மையை தரக்கூடிய கிரகங்கள். சனி பகவான் ரொம்ப நன்மையை தருவார். ஒரு துளாராசியில பிறந்திருக்கு ஒருத்தர், அவங்களுக்கு 8ல சனி இருக்கு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் 8ல சனினா பயப்படணும், துளாராசிக்காரங்க பயப்பட வேண்டாம். நன்மையை செய்வார். இப்ப துளாராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ராசியில சுக்கிரனும் புதனும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட், பிரமாதமா வாய்ப்பு இப்போ கூடி வரும். நிறைய திறமைகள் இருக்கும். துளாராசியில பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு திறமையை கடவுள் கொடுக்கிறான். அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் நல்ல வரும். புதனும் கல்யாணத்தை பற்றிய செய்தியை கொண்டு கொடுக்கக்கூடியவன் இல்லையா? கல்யாணம் விஷயத்தை குடிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரனும் அப்படி.
ஸோ துளாராசிக்காரங்க வீட்டில் இப்போ கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். துளாராசி பையனுக்கோ பெண்ணுக்கோ இப்போ கல்யாணம் கூடி வரும். 10 அதிபதி வந்து சந்திர பகவான். அவர் 6ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் வரைக்கும் பயணம் பண்றார். வார துவக்கத்தில் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அப்புறம் ஒரு வேலையில ஒரு ப்ரெஷர் இருக்கும். எல்லாமே அப்படியே மெல்ல மாறிடும். சூழ்நிலைகள் இந்த வாரம் ரொம்ப நல்ல சூழ்நிலைகள் அப்புறம் உங்களுக்கு அமையும். லாபாதிபதியும் சப்தமாதிபதியும் ஒன்று சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க பேச்சுல வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவா பேசுவீங்க. கல்யாண விஷயம் கைகூடி வரும். கல்யாணத்துக்கு வந்து இப்போ சேட் பண்றீங்க, உங்களுடைய யாரு வந்து இப்ப வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களோட இப்போ பேசுவீங்க பாருங்க. எல்லாமே கரெக்டா உங்களை பத்தி பேசுவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு துறையில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு யோகமான நேரமாக இது இருக்கும். கலைஞர்கள் பொன்னான வாய்ப்புகளை பெறுவார்கள். பிசினஸ் மேனுக்கு நல்ல வருமானம் கூடும். ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புலாம் சிறப்பாக கூடி வருது. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தன்னுடைய பயணத்தை துவங்குறார். உங்களுடைய அஷ்டமஸ்தானம் வரைக்கும் போவார். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதற்குரிய பரிகாரங்களை செய்வதற்கெல்லாம் இது ஏற்ற நேரம். தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற நேரம். இப்ப குரு வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். ஃபாரின் போற முயற்சிகள் வெற்றி பெறும். வேலைக்குல ஒரு நல்ல பதவி வேணும்னு ஹையர் அத்தாரிட்டியை மீட் பண்றதுக்கு சிறந்த நேரம். சிலருக்கு வந்து இப்போ அரசு வேலை கிடைக்கும். ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா நல்ல பொசிஷன் இப்போ கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பதவி பொறுப்புகள் வந்து சேரும். ரொம்ப நல்ல நேரம் இது. வியாபாரத்துல சிறு சிறு மாற்றங்கள் இப்ப பண்ணுவீங்க. சில பேர் ஆபீஸை மாத்துறது, சில பேர் ஆபீஸ் இன்டீரியர் பண்றது, புதிய மாற்றங்களை செய்வீங்க. நல்ல நேரங்க. குருவுடைய பார்வை ஒண்ணு போதுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம், உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் உயர்வது. சிலருக்கு படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, பிசினஸ் தொடர்பாக வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்பு. 6 செவ்வாய் தான் அவர் ராசியில உட்கார்ந்துருக்கான். அப்ப ஹெல்த்தை பார்க்கணும். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். சிலருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி. தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. சமீப காலமாகவே சில மாதங்களாவே நீங்க பார்ப்பீங்க, அப்பப்போ ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ தனுசு ராசிக்கு வந்துகிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு சாப்பிட்டது ஒத்துக்கல, லூஸ் மோஷன் போச்சுப்பாங்க. ஒரு நாளைக்கு வேற ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அதுமாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த், அதுக்கு இந்த வாரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வீட்டு உபயோக பொருட்கள் இருக்கு பாருங்க, அந்த பொருட்கள் ஒரு ரிப்பேர் ஆகிறதோ, வீட்டில் கழிவறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதோ, இதெல்லாம் உண்டு. பட் பினான்சியலா திடீர் வருமானங்கள் வரும். செயற்கை முறை கருத்தரித்தலில் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசு துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு டிரான்ஸ்பர் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தெய்வத்துடைய துணை இருக்கு. 3ல ராகுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் பக்கத்துல உள்ள ஒரு கோயில்ல என்ன அம்மன் இருக்கோ போய் கும்பிடணும். துர்க்கையை கும்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பவர். பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க. அதுக்கு நல்ல பவர் உண்டுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன்ல நல்ல வளர்ச்சி இந்த வாரம் இருக்கும். பாடங்கள் நன்றாக புரியும்.
சிலருக்கு டீச்சர்ஸோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அப்பாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் இது நல்ல வாரம். எனதருமை மகர ராசி அன்பர்களே, சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு யோகம். நமக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன்ஸ் இந்த வாரம் சிறப்பா இருக்கும். வருமானம் வரப்போற கம்யூனிகேஷன், பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறது. நம்ம ஏற்கனவே சம்பாதிச்சுக்கிட்டு இருப்போம், இன்னொன்று பார்ட் டைமா சம்பாதிக்கலாமே இப்போ தோணும், சம்பாதிக்க ஆரம்பிப்போம், வெற்றி கிடைக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு காலேஜ் எஜுகேஷன் படிக்கிறோம், நம்ம ஒரு பிஜி எஜுகேஷன் படிக்கிறோம், நம்ம படிப்புக்கு உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப்புக்கு போவாங்க. அந்த அமைப்புகள் இந்த வாரம் உண்டு. நாகதோஷம் இருக்கு. உங்க சொந்த ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் அதை பரிகாரம் செய்து கொள்வதற்கு இது ஏற்ற காலம். சிலருக்கு கல்யாண தடை இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல நாகதோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன் கல்யாணம் கூடிய வரல, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் கூடிய வருது, 4 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வரோம். எல்லாரும் நம்மளை பார்க்குற பார்வை நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் அதை கடந்து தானே வரும். அப்போ பல மகர ராசிக்காரர்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை நம்மள்ட்ட சொல்றாங்க, சார் அது கல்யாண விஷயம் ரொம்ப தாமதமாகுது. மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது நமக்கு ஆகலை, அந்த ஒரு நெருக்கடி இருக்கு, பேரண்ட்ஸுங்க கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல உங்களுக்கு நாகதோஷத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும். குரு பார்வையும் இப்போ உங்களுக்கு இருக்கு. அது நல்ல சம்பந்தங்களை அமைச்சு கொடுக்கும். பிசினஸ்ல பிரமாதமா பண்ணுவீங்க. சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு, அவரோட புதன் சேர்ந்து இருக்கிறாரு. வேலை வாய்ப்பும் சரி நன்றாக அமையும், பிசினஸும் நல்லா இருக்கும். திருமண செய்தி கூடி வரும், கல்யாணம் பிக்ஸ் ஆகும் பல மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. 9 கூடைய புதன் 10 கூடைய சுக்கிரன் இணைந்து அமைஞ்சிருப்பது பெரிய யோகம். சூப்பரா பிசினஸ்ல முன்னேற்றம், கல்யாணம் நல்ல கூடிய வருது, அப்படி பல விஷயம் இருக்கும். கல்யாண சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். பிசினஸ் பண்றக்கூடிய இடத்தை அழகுபடுத்தக்கூடிய சிந்தனை, பிசினஸ் விரிவாக்கம் செய்யக்கூடிய சிந்தனை, அதெல்லாம் மனசுல ஓடும். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்ல ஒரு நல்ல வளர்ச்சி தென்பட போகிற காலம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்குங்க ராசியில ராகு 7ல சந்திரன். யாரெல்லாம் கும்பராசியில பிறந்திருக்காங்களோ இப்போ நிறைய விஷயங்கள்ல ஒரு மனக்கலக்கம் சிலருக்கு இருக்கும். சிலர் பெரிய பெரிய முயற்சிகளை இப்ப பண்ணுவாங்க. சந்திரன் மீது ராகு போகிறார் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மன பதட்டத்தை, சில நேரம் உடல்நல பிரச்சனைகளை, ஏதோ ஒரு மனக்கவலை, ஒரு காரியத்தை நம்மளால சாதிச்சிட முடியுமா அப்படிங்கிற மனக்கவலையை கொடுக்கும். சில பேருக்கு பினான்சியலா ஒரு நெருக்கடி இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா என்ன யோகம் தெரியுமா, தனஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்தார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல வருமானத்தை கொடுப்பார். அது பெரிய யோகம். லாபத்தை பார்க்கிறாரு சனி, நல்ல லாபத்தை கொடுப்பார். இதுல குரு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். உங்க பிசினஸ், புதிய பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம், அதற்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பது, குடும்பத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே நல்லா இருக்குங்க. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்ல கல்யாண செய்தி உங்க குடும்பத்துக்கு வரப்போது, சந்தோஷமா இருக்க போறீங்க. இன்னொரு பக்கம் தீய பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்வது நல்லது. சிலர் ஓவரா ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருந்தது, சிகரெட் பழக்கம் ஓவரா இருந்துச்சு, அதனால சில பாதிப்புகள் சிலருக்கு இருக்கும். இப்போ புகையிலை பொருட்களை பயன்படுத்துறது, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். அப்போ தீயவற்றை தவிர்ப்பது நல்லது.
ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, அந்த ஜூபிட்டர் 6ஆம் இடத்துல இருக்கிறது டீச்சர்ஸ்கிட்ட கொஞ்சம் பகையில்லாமல் பார்த்துக்கிடணும். ஆனால் நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும். இப்போ உங்களுக்கு பாருங்களேன், நிறைய செலவு ஆகும், குடும்பத்துக்குன்னே நிறைய செலவு ஆகும். இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வித்யாகாரகனுடைய அனுக்கிரகம் எடுத்துக்கிடணும். அது நல்ல நீங்க எப்படி முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உண்டு. வாய்வு தொந்தரவுனால உடல்ல சில பகுதிகள் வலிக்கும், அது உடல்ல பார்க்கணும். எனது அருமை மீன ராசி அன்பர்களே, எல்லாருக்கும் எல்லா காரியமும் நடக்குதுங்க. ஆனா எனக்கு அந்த விஷயம் வருகிற போது மட்டும் ஒரு தடை வருதுங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஒரு இடத்துல நான் கியூல நிக்கிறேன், எனக்கு முன்னால் இருக்கிறவங்க வரைக்கும் காரியம் ஆகுது, நான் பக்கத்துல வந்தவங்க சட்டரை மூடிடுறாங்க, நீங்க போங்கிறாங்க, ஒரு தடை வருது அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தடை வந்தா கவலைப்படாதீங்க, மீண்டும் நீங்கள் தொடரலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வரும். தடை நிவர்த்தியாகும். மீனராசிக்கு என்ன ஆகுது, இந்த சந்திரன் நம்ம ராசியில தான் இந்த வாரம் பயணத்தை தொடங்குறார். ஃபர்ஸ்ட் டே 1ஆம் தேதி அமைதியா இருக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். 2ஆம் தேதியிலிருந்து சூழ்நிலைகள் நல்ல மாறும், பினான்சியல் பொசிஷன் நல்லபடியா ஆகும், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வரும். சிலருக்கு பூச்சிகளால் விஷக்கடிகள் இந்த வாரம் இருக்கலாம், கொஞ்சம் கவனமா இருக்கு. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரெட்டை நாக்கோடு நீங்க பேசுறீங்க, ஒரே கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்க பேச்சு ரெட்டை நாக்கு உங்கள்ட்ட இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ பேச்சுக்கள்ல கவனமா இருக்கு. முன்னால் ஒன்று சொல்றது பின்னால் ஒன்று மாற்றி பேசுறதுன்னு பேசிடக்கூடாது. ஆளுக்கு தகுந்தாப்புல பேசுறதும் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தின் அதிபதி அட்டமத்தில் உட்கார்ந்தாரு, சுக்கிரனும் அட்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்க மனைவிக்கு அவங்களுடைய ஹெல்த்தை நீங்க பார்க்கணும். அவங்களுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாம பார்த்துக்கணும். எனக்கு சொத்து சுகம் வர வேண்டியிருக்குங்க, வர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எனக்கு வருமானா வந்து சேரும். குழந்தை பாக்கியம் உண்டானா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, எல்லா விஷயம் நல்லபடியா நடக்கும். இந்த குருவுடைய பார்வையை நமக்கு வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களையும் சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்ல நேரம். நிறைய பேர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தெய்வ அனுக்கிரகம் உண்டு, குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.